ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேகன்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். டைப்பிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்க்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேஷியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி மந்த்லி 19,500லேருந்து 71,900 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கேஷியருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 16,600லேருந்து 60,800 வரைக்கும் மந்த்லி சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேகன்சிஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த கேஸ்ட்டுக்கு இத்தனை மினிமம் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் ஹேவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் ஹேவ் பாஸ் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற 3 வேகன்சிக்கான டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3த்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனி பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தாலே ஓகே தான் இந்த 3 ரோலுக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அண்ட் அதர்ஸ் ஆர் யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் 500 rupees வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரியான எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸப்ஷன் அப்படின்றது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்க்கு வந்து என்ன டெஸ்ட் நடக்கும்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா வாய்ஸ் அப்படின்ற டெஸ்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோல்ஸான டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் வைவா வாய்ஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பார்ட்டாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 50, பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்ட் பி பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா 150 minutes இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏக்கு என்ன வரும், பார்ட் பிக்கு என்ன வரும்னு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆஸ் பர் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th வரைக்கும் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல எவ்வளோ மார்க் எடுக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ, டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும், மினிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போர்ட்டலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. https://www.mhc.tn.gov.in இந்த போர்ட்டலில் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்த இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய பேஜோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.